ஜீசஸ் டெலிவரி மினிஸ்ட்ரி, இயேசு விடுதலை தருகிறார் ஊழியத்தின் சார்பாக உங்கள் மத்தியிலே சாரோன் தரிசன டிவி மூலமாக உங்களை சந்திப்பதாக கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் ஏவினார். அதை இந்த நாளிலே நான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை வாசி கேட்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் என் வீட்டிலே திமிர்வாதமாய் இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அடுத்தது, அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, வீட்டுக்கு பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே நான் பேசுகின்ற தலைப்பை வந்து, இந்த நாளிலே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தினாலே அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே வந்து தன்னுடைய வேலைக்காரன் அப்படியாய் மரண வேதனைப்பட்டு என் வீட்டிலே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஆனால் வந்து ஒரு 100க்கு ஒரு அதிபதியாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், நான் ஒருவனை போ என்றால் போவான், மற்றொருவனை வா என்றால் வருவான், நான் என்ன வேலை சொன்னாலும் அதை செய்கிறதுக்குள்ளே அதிகாரத்துக்குள்ளே நான் இருந்தாலும் அவன் என்ன பண்ணினா இயேசுவிடத்திலே வந்து ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே அப்படின்னா. அப்போ இயேசு தான் நான் வந்து உங்கள் வீட்டிலே நான் சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லி குணப்படுத்துவேன் என்று சொன்ன போல, ஆனாலும் அவன் என்ன சொல்கிறானா, விசுவாசத்தோடு அவன் சொல்றான், ஆண்டவரே, நீ என்னுடைய வீட்டுக்கு பிரவேசிப்பதற்கு நான் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் தகுதி உள்ளவன் இல்லை என்று அவர் சொல்கிற போது இயேசுவிட அவன் என்னன்னா உயர்ந்தவன் இல்லை. ஆனால் சொல்ல நான் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தாலும் ஆனாலும் இயேசுவிடனா ஒரு பணிவு பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டு இருந்தால் அதே ஒரு சாதாரண நம்ம கிராமங்களிலோ ஊர்களிலோ ஒரு தலைவரோ யாரோ இருந்தான்னா சொன்னால் ஒரு ஆட்களை விட்டு அனுப்புவார்கள். ஆனால் நம்ம ஆட்களை விட்டு அனுப்பி அந்த டாக்டர் போய் கூட்டிகிட்டு வாங்க, இல்லை இந்த மருத்துவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் அப்படியா வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ வேலைகள் செய்திருப்பான். அந்த 100க்கு அதிபதிக்கு அவன் எவ்வளோ பணிந்து அவன் எவ்வளோ குனிந்து வேலைகளை செய்திருப்பான். அந்த ஒரு விசுவாசத்தை வைத்து அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் போகிறான். அவனே போய் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நீர் வந்து வீட்டுக்கு என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தை இருக்கிறான், நீங்கள் வந்து அவனை சுகப்படுத்துன்னு சொல்லும்போது இயேசு நான் வருவேன், நான் வருவேன்னு சொல்லி நீங்கள் வர வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லும் போதுனா அவன் எதை நம்புறான்னா ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். அப்போது வார்த்தை மாத்திரம் ஏன் சொல்லணும்னா அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அது என்ன பண்ணால் நடக்கும். அப்போ என்ன பண்ணா, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லார். அப்போ விசுவாசத்தை நம்பி அவன் போனான். இயேசு சொன்னார்னா சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த வேலைக்காரனுக்காக பரிந்து பேசும்போது அந்த 100க்கு அதிபதி என்னன்னா ஒரு மன தாழ்மை உள்ளவனாக இருக்கிறான், தன்னை தாழ்த்துக்கிறான். அவனை வந்து உயர்ந்தவனாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி இயேசுவிடத்துல போய் அவன் இயேசுவிடத்தில் என்ன சொல்கிறான், நானே என்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் வந்து யாருமே பாருங்கள் தன்னுடைய வேலைக்காரருக்கு எந்த ஒரு அதிகாரியோ மற்ற யாரும் போய் வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த 100க்கு அதிபதி இடத்துல ஒரு மனத்தாழ்மை இருந்தது. மனத்தாழ்மை இருந்ததுனால்தான்
அவன் இயேசு இடத்துல போய் பரிந்து கேட்குறான், என்னுடைய வேலைக்காரனுக்காக சுகம் கிடைக்கணும் அப்படின்னு இயேசு எடுத்து சொல்கிறாரு. ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான், அவன் பல வேலைகளை விட்டு, பல வேலைகளை அவனுக்கு இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய பணிவிடைக்காரனாகிய வேலைக்காரனுக்காக பரிந்து பேசணும்னு சொல்லி அவனுக்காக போகிறான். இப்போ பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளோ மன தாழ்மை உள்ளவன். அவன் இயேசு இடத்துல போய் எவ்வளோ பரிந்து பேசுகிறான். அப்போ பாருங்க, அவன் சொல்கிறாரு, நான் போய் இதுமாரி ஒரு வார்த்தை சொன்னால் நான் அந்த வார்த்தையை நம்பி போகிறேன். அப்போ அவனுக்குள்ள விசுவாசம்னா தான் எபிரேயர் 11:1 என்ன சொல்லுதா, விசுவாசமானது நம்பப்படுவர்களுக்கு உறுதியும் காணப்படாதவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுகிறது. அப்போ பாருன்னா அநேக பேருக்குள்ள இன்னைக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதனால அவிசுவாசத்தினால சில பேர் போய் கேட்பாங்க, சரி கேட்டு தான் பார்க்கலாமே அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா இயேசு அவ்வளோ வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்தவர், அதிசயங்களை செய்து அநேகர் ஜனங்களுக்குள்ள அவர் என்னன்னா பெயர் பெற்று விளங்கின ஒரு கடவுள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். புறஜாதி மக்கள் அநேக பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறவர். அவர் தொட்டாவே நான் குணமடையும். குருடர்கள், செவிடர்கள், கூனியர், அப்படியே சப்பானியர்கள் அநேக பேருக்கு என்னன்னா அவர் செய்த அற்புதத்தை கண்டதுனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசனால தான் என்ன சொல்கிறேன், அந்த நூற்றுக்கு அதிபதி என்னுடைய வேலைக்கான ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது கேட்கின்ற போது, அப்போ இயேசு என்ன சொல்கிறேன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம வாழ்க்கையில் அநேக பேருக்கு விசுவாசம் என்பது கிடையாது. ஆனாலும் ஒரு இடத்துல போய் ஜெபிக்க போனால் கூட இந்த விசுவாச பிள்ளைகள் போய் சபைக்கு நம்ம போய் ஜெபிக்க போனால் கூட அவிசுவாசமான பேசிக்கின்னு போவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையானது என்ன சொல்கிறதுனா, அவனுடைய அதிகாரி ஒரு மனத்தாழ்மையுள்ள மனுஷன், தன்னுடைய வேலைக்காரனாக பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன், நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய வேலைக்காரன். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜனங்களை குறித்து இயேசு என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அநேக இடங்களில் சென்று அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு, அதை பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் இந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ள ஒரு புறஜாதிக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு சபைக்கு போய் நம்ம ஜெபிச்சா இன்னைக்கு நமக்கு ஒரு சுகம் கிடைக்குன்னு சொல்லி அந்த விசுவாசம் ஒரு புறஜாதிகள் மத்தியில் இருக்கிறது. அதே தான் இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம கூடுகிற ஆளுங்களுக்கு சில பேருக்கு விசுவாசம் இருக்காது. இது மாதிரி நம்ம போய் ஜெபிச்சா சுகம் கிடைக்குன்னு சொல்லி சந்தேகத்தோடு போவாங்க. சந்தேகத்தோடு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, அங்கே ஏன் போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சபைக்குள்ள என்ன பண்ணாங்க, சில குழப்பங்களை உண்டு பண்ணுவார்கள். ஆனால் ஒரு இந்துல இருக்கிறவங்க பாருங்கள், ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நம்ம ஜெபிச்சு நல்ல சுகம் கிடச்சிச்சுன்னா சபைக்கு இன்னொரு ஆளை அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கே போனீங்கன்னா இந்த ஊழியக்காரி ஜெபிச்சாருன்னா உங்களுக்கு எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சுகத்தை குறித்து அற்புதத்தை குறித்து சொல்லும் போது அந்த புறஜாதி ஒரு சாட்சியாக நிற்பாங்க. அந்த புறஜாதி தான் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கானானிய ஸ்திரீ என்ன பண்ணா, அந்த இடத்துல ஒரு புறஜாதி பெண்ணு, அந்த பெண்ணு கூட பார்த்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாகத்துக்கு தண்ணிக்கு அவர் என்ன பண்ணால் முல்ல வந்த இடத்துல அவர் இயேசு அங்கே சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, இயேசு எடுத்து சிலவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையில பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு உனக்கு இதுக்கு முன்பே இது மாதிரிலாம் இருந்தாங்களே, இத்தனை புருஷர் இருந்தாங்களே. ஒன்று அந்த பெண்ணுக்கு அப்படியே ஷாக் அடிச்சு மாதிரி ஆயிடுச்சு. ஷாக் அடிச்சு மாதிரி ஆள் என்னாச்சுன்னா, இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. நான் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் இயேசு நான் தண்ணி கேட்டார், தண்ணிக்காக நான் யூதனுக்காக இருக்கும்போது நீங்கள் விலைக்கு இருக்க ஆளு எப்படி எங்களுக்கு அவ்வளோ துணிச்சலாக கேட்கலான்னு சொல்லி அப்போ பேசுகிறவர் யார் என்று அவங்க தெரியாமல் அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்ததுனால அவள் இடத்துல இது மாதிரி இயேசு பேசினால தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பேன், அது ஒரு காலம் தாகம் வராத ஒரு தண்ணி, நீ கேட்கிறது யார் என்று அறியாமல் நீ கேட்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசமானது அநேக ஜனங்களை போய் ரட்சித்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்குறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் என்ன பண்ணான்னா, இந்த விசுவாசத்தை குறித்து அவன் போனான். ஆனால் போகின்ற போது
இயேசு எந்த நேரத்தில் சொன்னாரோ அந்த நேரத்திலே அவனுக்கு என்னாச்சு, வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சது. பாருங்க 13வது வருஷம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிலே அந்த வேலைக்காரன் சொத்தம். பாருங்க, அவன் ஒரு விசுவாசத்தோட கேட்ட வார்த்தை என்னன்னா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும், கர்த்தாவே உன் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையிலே மகிமை இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையிலே வல்லமை இருந்தது. அப்போ அதை தான் நான் சொல்கிறேன், நான் யோவான் கூட நான் சொல்கிறேன், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்ததுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கின்ற போது வார்த்தையிலே ஒரு வல்லமை இருந்தது. அது ஆதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது. அப்போ இயேசுவோடு அந்த வார்த்தை இருந்ததுனால அந்த நூற்றுக்கு அதிபதி அதை நம்பி போனதுனால அவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ அந்த நிமிஷமே அந்த நேரமே வரும்போதெல்லாம் சொன்னான்னா இந்த வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ சொஸ்தமானா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும். ஏன்னா இவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான், வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் கடந்து போகும்போது இவர் எந்த மணி நேரத்தில் சொன்னாரோ அங்கே கேட்குறாங்க, இவனுக்கு எப்போ சரியாச்சு, எப்போ சுகம் கிடைச்சிது அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான்னா, அவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ அந்த நிமிஷத்திலே அவனுக்கு சுகம் கிடைத்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். இன்னொரு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து பார்க்கின்ற போது அநேக ஜனங்கள் கடந்து கொண்டு போகிறார்கள். போகின்ற போது அவரை நெருங்கி ஒருவரை தொடக்கூடாதபடி அவர்கள் இயேசுவை அப்படியே கூட அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நீண்ட நாட்களாக 12 வருஷமாக அவருக்கு என்னாச்சுன்னா பெருமாளுள்ள ஒரு ஸ்திரீ அந்த இயேசுவை எப்படியாவது நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு விசுவாசம். எவ்வளோ பணத்தை எல்லாம் செலவழித்தால், எவ்வளோ செல்வத்தை அழித்தால், எல்லாத்தையும் செலவழித்தா பிறகு கூட அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. என்ன விசுவாசம்னா, இயேசு நல்லவர், அவரை விட நான் அற்புதங்கள் செய்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்ணுறான், அவர் கடந்து போகும்போது யாருக்கும் தெரியாமல், எல்லாருக்கும் தெரியாமல் எத்தனை பேர் நான் உள்ளவே விடலை, அவங்கள உள்ளே போகல. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த வஸ்திரத்தையாவது தொட்டால் நமக்கு சுகம் கிடைக்குன்னு ஒரு விசுவாசம். அந்த வஸ்திரத்தில் கூட பாருங்கள் ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போ இயேசு கேட்குறார், அந்த ஸ்திரியை அந்த தொட்ட உடனே அவளுக்கு அந்த உதிரை நின்று போனது. அப்போ பாருங்கள் அவளுடைய விசுவாசம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், அந்த தொட்ட உடனே அந்த நிமிடமே உடனே இயேசு பார்க்குறார், என்னை தொட்டது யார் என்று. அப்போ அநேக ஜனங்கள் சொல்ல, நாங்கள் இவ்வளோ திரளான ஜனங்கள் உண்மை நெருங்கி கொண்டு இருக்கும்போது நான் யார் தொட்டதுன்னு எனக்கு கேட்குறீங்களானே, இல்லை என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அப்போன்னு சொல்லும்போது அவருடைய வல்லமை அவருடைய இடத்திலிருந்து புறப்பட்டது. அதே போல தான் இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னா அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை அங்கே புறப்பட்டு போனது. அவருடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்குன்னு சொன்னால் இயேசு விட்டு ஒரு வல்லமை அங்கே புறப்பட்டு போனது. அங்கே புறப்பட்டு போனோடனே அவர் எந்த நிமிடத்தில் அப்படியே சொன்னாரோ அந்த நிமிடத்தில் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டான். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், ஒரு காட்டுக்கு மரத்திலே போய் ஏறி உட்கார்ந்தான். ஆனால் இயேசு அண்ணாந்து பார்த்து என்ன சொன்னார், நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மனுஷர்கள்லாம் எங்கேருந்து பாருங்க, இந்த முகத்தை மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு நம்முடைய இதயத்தெல்லாம் அறிந்திருக்கிறார், விசுவாசத்தை குறித்து அறிந்திருக்கிறார். விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ நம்ம இயேசு இடத்துல கேட்கின்ற போது இன்னும் கேட்கிறோம் என்று சொல்லி அறிந்து நம்ம என்ன பண்ண கேட்கணும். அது விசுவாசத்தோடு கேட்கணும். அதுதான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ இயேசு எடுத்து போய் அவர் கேட்டதுனால்தான் அவருடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சது. அதுதான் சொல்ற, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்று சொன்னார். அப்போ இயேசு இடத்தில் நம்ம போய் கேட்ட அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு அதிபதியாக இருந்தால் கூட அவன் அதை நினைக்காம இயேசு இடத்தில் போய் அதை கேட்டதுனாலே வார்த்தையிலே வல்லமை இருந்தது, வார்த்தையினால சுகம் கிடைச்சது. அதே போல் அவருக்குள்ள ஒரு மகிமை இருந்தது. இயேசுக்குள்ள என்ன சொன்னால், ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானம் கொடுக்கும்போது என்னென்னா, அவருக்குள்ள என்னென்னா பிதாவானவர் அவருக்குள்ள என்னாச்சுன்னா ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். அப்போ என்னாச்சு, இயேசுக்குள்ளே அந்த மகிமை இறங்கினது. அதனால தான் இயேசு எங்கே போனாலும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தனால அநேக இடங்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் கண்டது.
ஆனால் இஸ்ரவேலுக்கு அதை பற்றி தெரியல. புறஜாதிகளுக்கு தெரியுது, ஆனால் இவங்களுக்கு அதை பற்றி தெரியல. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு பாடலை ஒரு 2 அடிகள் பாடி இந்த விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறையானதோ, அற்புதம் உனக்கில் இருக்கின்றார் அதிசயம் செய்வார் கலங்காதே, அற்புதம் உனக்குள் இருக்கின்றார் அதிசயம் செய்வார் கலங்காதே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நல்ல ஒரு செய்தி கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த சாரோன் தரிசன டிவியின் மூலமா அநேக ஜனங்களுக்கு ஒளிபரப்புகின்ற இந்த வார்த்தைகள் அநேக இடங்களுக்கு சென்று அவர்கள் மூலியமாக நாளில் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற ஐயா அவர்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருக்கு பலவீனது மத்தியில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிக்கிறேன். அப்படியே பலவீனங்கள் பட்டு இருக்கிற எல்லா சரீரங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். சோத்திரம். இப்போது ஒரு அற்புதம் நடக்கணும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே சகோதரி கூட இந்த நாளிலே பலவீனங்கள் என்று சொன்னார்கள். அந்த பலவீனம் எல்லாம் மாற்றி பலவான்களாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கொடுத்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து